சித்தி ப்ளீஸ் சாக்ஷி என் வீட்டுக்கு வர விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அட எதுக்கு போகணும்? அதுக்கெல்லாம் என்ன அவசியம்? தேவை இருக்குமா? ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். சேர்ந்து படிச்சோம்னா ஈஸியா இருக்கும்ல. அம்மா ப்ளீஸ் போக விடுங்க. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு தான் தெரியும்ல, சாயங்காலத்துக்கு மேல அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீ தனியா அப்படி அங்க அட என்ன சித்தி, இருட்டத்துக்கு முன்னாடி நானே இவளை டிராப் பண்ணிட்டு போறேன். ஓகே பை பை அம்மா. இங்க பாரு, சொல்றத கேளு. என்னம்மா வந்துட்டியா? சாக்ஷி, அம்மாடி சாக்ஷி. அம்மா அவ இன்னும் வரவே இல்ல. இன்னுமா வரல? என்கிட்ட சீக்கிரமே வந்துருவேன்னு சொன்னாலே, அப்புறம் ஏன் இன்னும் வரல? அட நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எப்ப பாரு போனே நோண்டிட்டு இருக்க வேண்டியது. எதுக்குமா இப்படி சும்மா கத்துற? அவ ரஷ்மி வீட்டுக்கு போயிருப்பா, அவ வந்துருவா. போனை கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்து கூட சீரியஸா எடுத்துக்கிறது. வெளியே போயிருந்தா வந்துருவா, அவ்வளவுதான். அட இந்த இராலி வெற்றி அடைஞ்சதுக்கான பெருமை உங்க அத்தனை பேருக்கும் தான் சேரும். இப்போ உங்களால மட்டும்தான் இராலி வெற்றி அடைஞ்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் நாங்க மனசார நன்றி சொல்ல விரும்புறோம். ரொம்ப நன்றி. வினிதா டாக்கூர், வினிதா டாக்கூர், வினிதா டாக்கூர். ஆஷா, நல்ல வேளை நீ ஃபோன் பண்ணிட்ட. நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். சரி, ரஷ்மி அங்க வந்திருக்காளா? அட அத கேட்கதான் நான் உனக்கு கால் பண்ணேன். சாக்ஷி உங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாளா? வணக்கம் நண்பர்களே, கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்றைய எபிசோட்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எந்த ஒரு மனுஷனுக்கும் யாரோட உயிரும் எடுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. அது மிகப்பெரிய குற்றம். செத்து போனவன் எந்த நாடு, மதம், ஜாதியை சேர்ந்தவனாவும் இருக்கலாம். கௌரவமான இறுதி சடங்கு எல்லாருக்குமே உரிமையான விஷயம்தான். ஆனா என்ன தோணுதுன்னா, ஜனங்க தங்களோட விவேகம், தன்னுடைய ஆன்மா சொல்ற வார்த்தைகளை கேட்க மறந்துட்டாங்கன்னு தோணுது. ஆனா இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு மனுஷனோட நேர்மைக்கும் உயிருக்குமான விலை ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. இந்த கொலைக்கு என்ன காரணம்? பழிவாங்கும் படலமா? ஹானர் கில்லிங்? காதல்ல ஏற்பட்ட ரிஜெக்ஷனா? அல்லது வேற ஏதாவது மிருகத்தனமான உடல் தேவையா? உங்க 2 பேரோட பொண்ணு சாக்ஷி, ரஷ்மி 2 பேருமே காணுமா? ஆமா. கடைசியா நீங்க அவங்கள எப்ப பாத்தீங்க? ஞாபகம் இருக்கா? சார், நான் காலையில 9:30 மணிக்கு நான் டிஸ்பென்சரிக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்ப இவங்க பொண்ணு ரஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. சித்தி ப்ளீஸ் சாக்ஷி என் வீட்டுக்கு வர விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அட எதுக்கு போகணும்? அதுக்கெல்லாம் என்ன அவசியம்? தேவை இருக்குமா? ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். சேர்ந்து படிச்சோம்னா ஈஸியா இருக்கும்ல. அம்மா ப்ளீஸ் எங்களை போக விடுமா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இருட்டத்துக்கு முன்னாடி நானே இவளை டிராப் பண்ணிட்டு பை அம்மா. இங்க பாரு, சொல்றத கேளு. ரஷ்மி அப்புறம் சாக்ஷி எப்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க? அது சரியா தெரியல. நான் எங்க பார்ட்டியோட தலைவியா இருக்கேன். இன்னைக்கு எங்க பார்ட்டியோட இராலி இருந்துச்சு. நான் நாள் முழுக்க அதுல தான் பிஸியா இருந்தேன். சாயங்காலம் 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பொண்ணுங்கள்ல யாருமே வீட்டுல இல்ல. ஆஷா கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 2 பொண்ணுங்களுமே மிஸ்ஸிங்னு. நாங்க அவங்க போனுக்கு கூட ட்ரை பண்ணோம், ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடணும் சார், அவங்க எங்கேயுமே இல்ல. அவங்க 2 பேருக்கு என்னாச்சுன்னு ஒன்னும் புரியல. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் தப்பா நினைக்கலன்னா நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம்ல? இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? சாக்ஷியும் ரஷ்மியும் அந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். 2 பேருமே சின்ன பொண்ணுங்க. அவங்களுக்கு 18 வயசு தான் ஆகுது. அவங்க நல்லா படிக்கிற பொண்ணுங்க. அவங்க எக்ஸாம்ஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அவங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருந்துச்சு. இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்க உங்க குழந்தைங்களை பத்தின டீடைல்ஸ், மொபைல் நம்பர், போட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. நாங்க உடனடியாக விசாரிக்கிறோம். மிஸ்ரா, நீ ஒரு வேலை செய். 2 பொண்ணுங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணு. 2 பேரோட மொபைலையும் ட்ராக்கிங்ல போடு. சார். அடே சித்தப்பா, அடே எனக்கு கல்யாணம், நீங்களும் வந்துருங்க. ஏய் இங்க வா.
நானு 2 நாளைக்கு அப்புறம் தான் வந்திருப்பேன். ஏன்னா நான் உனக்கு ஒரு சாக்லேட் தந்துடுறேன். இந்தா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, மறக்காம வந்திருக்கேன். எதை பொண்ணுடா அவ? உன்ன மாதிரி லூஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கா? என்னை பார்த்து லூஸ் எல்லாம் சொல்லாத. இந்த அப்படி நீ மட்டும் என் கல்யாணத்துக்கு வராத, நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். தீரஜ், ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் என்ன லூசு பையன்னு சொல்றாங்க. அப்படியா? எனக்கு கல்யாணம் ஆக போகுது ஒரு தேவதையோட. அடேங்கப்பா, நிஜமா உனக்கு கல்யாணமா? ரொம்ப அழகான தேவதாவை கல்யாணத்துக்காக எங்க அம்மா அந்த பொண்ணை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, நான் அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு சாரி வாங்கி தரேன். சரி வா, வீட்டுக்கு போகலாம். மழை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. பாப்பா, இத குடிமா, நல்லா இருக்கும். நம்ம தலைவியோட பொண்ணு ரஷ்மி, அந்த டிஸ்பென்சர்ல வேலை செய்யற ஆஷாவோட பிள்ளை சச்சி, 2 பேருக்கு இடையில அஃபேர் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, டோட்டல் ஏரியாக்கே தெரியும். அவங்க 2 பேரும் எல்லாம் மீறி பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ரோட்ல நின்னுகிட்டு கைய புடிச்சுக்கிட்டு சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாக்ஷிக்கு யார் கூட அஃபேர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ பல மணி நேரம் போன்ல பேசிக்கிட்டே இருப்பா. அன்னைக்கு யார் கூடயோ சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு நாள் வெக்கப்பட்டுக்கிட்டே ரெட் ரோஸ் எடுத்துட்டு வந்தா. நீங்களே சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மாலையை போட்டாச்சு, இப்ப நீ எனக்கு மாலையை போட்டு விடு. போடு, மாலையை போட்டு விடு, இல்லன்னா நான் போட்ட மாலையை எடுத்துருவேன். எதுக்கு கோவப்படுற? அவ போடுவா பாரு, வெக்கப்படுறா. மருமகளே, இந்தம்மா நீ மாலைய போடு. இந்தம்மா போடுவா போடுவா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் மாப்பிள்ளை ஆயிட்டேன், நான் மாப்பிள்ளை ஆயிட்டேன். அம்மா, முதல் இரவு கூட இப்போ. அட இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் நைட்ல தான் நடக்கும். நைட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நைட் இப்பதான் நடக்கணும். எனக்கு இப்பவே நடத்தி ஆகணும். அட இங்க பாருப்பா, எதுக்கு கோவப்படுற? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும், ஆனா ராத்திரியில. ராத்திரி நான் தூங்கிடுவேன். சார், விசாரிச்சதுல சாக்ஷி வர்மாவோட அண்ணன் சச்சின் கூட ரஷ்மிக்கு அஃபேர் இருந்திருக்கு. அப்போ சாக்ஷி? சார், சாக்ஷிக்கு யார் கூட அஃபேர் இருந்திருக்கு, ஆனா அது யாருன்னு தான் தெரியல. நீ ஒரு வேலை செய், அதை பத்தி முதல்ல விசாரிச்சு கண்டுபிடி. அப்புறம் அந்த சச்சின் வர்மாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும். நான் சொல்லவா? முதல்ல நான் உன்னோட இந்த முக்காடு எடுத்து மாத்து வேணும். நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்க. இப்போ நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றேன். சரி, இப்போ உன்னோட ட்ரெஸ்ஸையும் கழட்டிடலாம். உன்னுடைய ட்ரெஸ்ஸு அட கழட்டு. உனக்கு வெக்கமா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட ட்ரெஸ்ஸை நானே கழட்டிடுறேன். நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க. மிஸ்ரா, அந்த வினிதா அப்புறம் ஆஷாவுக்கு ஏதாவது மிரட்டுற மாதிரி கால் வந்ததா? இன்னும் இல்லை சார். சார், ஒரு நிமிஷம். ஹலோ, எந்த இடம்? ஓகே, நாங்கள் உடனே வந்துடுறோம். சார், காட்டுப்பகுதியில் எரிஞ்சு போன ஒரு பாடி கிடச்சிருக்கு. கொஞ்சம் தள்ளி நில்லு. சார், பாடி மேக்ஸிமம் எரிஞ்சு போயிருக்கு. அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காலோட ஒரு பகுதி மட்டும்தான் எரியல.
அதுக்கு என்ன காரணம்னா நெருப்பு காலுக்கு பறவதுக்கு முன்னாடி அணைஞ்சிருச்சு. யாருமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு கொலைக்காரன் நினைச்சிருக்கான் போல. பர்ஸு, ஃபோனு, ஐடி கார்டு எதுவுமே கிடைக்கல சார். மர்டர் பண்ண வெப்பன் எதுவும் கிடைக்கல. காலை பார்த்தா பொண்ணுக்கு ரொம்ப வயசு இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ராஷ்மி இல்லை சாக்ஷியில் யாராவது ஒருத்தராக இருந்தா ஒரு வேலை செய். அம்மாக்கள் 2 பேரையும் கூப்பிடுங்க. உடனே பாடி ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. சார் இங்க பாருங்க, பாடி மொத்தமாக எரிஞ்சு போச்சு. அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். காலு மட்டும்தான் எரியலை. உங்களால் இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னா இட்ஸ் ஓகே. இல்லைனா டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுத்து பார்க்கணும். இவன் நம்மளோட சாட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மிஸ்ரா, இவங்களால பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியாது போல இருக்கு. இவங்க 2 பேருடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க. வாங்க மேடம். சார், நானும் ரஷ்மியும் ரொம்பவே விரும்பினோம் சார். எங்களுக்குள்ள ஒரு அஃபேர் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மேலே சொல்லு. ரஷ்மியை நீ கடைசியாக எப்போ பார்த்த? எப்போ அவள் காணாமல் போனாலும் அன்னையிலேருந்து நான் பார்க்கல சார். சார், காலையில் 10 மணிக்கு சாக்ஷி அப்புறம் ரேஷ்மி 2 பேரும் ரஷ்மியோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சாக்ஷியும் ரேஷ்மியும் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறோன்னு சொன்னாங்க. சரி, நீ இப்போ போய் வெளியே வெயிட் பண்ணு. ஓகே சார். மிஸ்ரா, அர்ஜுனை கூப்பிடு. சார் சார், நாங்கள் வீட்டுக்கு வரும்போது சாக்ஷி உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. ஆனால் அவளை பார்க்க ஒரு மாதிரி இருந்தா. சார், நான் உடனே சச்சினுக்கு கால் பண்ணேன். ஆனால் அந்த நேரத்தில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் சாக்ஷியோட ஃபோன் எடுத்தேன். அவள் ஃபோன்லேருந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் பிரகாஷுக்கு கால் பண்ணேன். அதுக்கப்புறம் நானும் பிரகாஷும் சேர்ந்தா சாக்ஷியை தூக்கிட்டு போய் ஆட்டோவில் ஏற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் சாக்ஷியை நான் எங்கேயுமே பார்க்கல சார். சார், அந்த நேரத்தில் அர்ஜுனோட ஃபோன் ஏன் ரீச் ஆகலைன்னு எனக்கே தெரியல. பிரகாஷா உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை சார். சரி, நீ இப்போ போகலாம். தேங்க்யூ சார். மிஸ்ரா, சாக்ஷி பிரகாஷ் கூட தான் போயிருக்கா. அந்த பிரகாஷை கூப்பிடு. சார். அம்மா பஸ் ரைட் பண்ண விடுமா? அம்மா பஸ் ரைட் பண்ண விடுமா? அம்மா என்ன பஸ் ரைட் பண்ண விடுமா? வாய மூடு. 2 நாளா இதே சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம போய் உட்காரு. போ. உன் பேச்சுக்கா அம்மா. நான் இப்போ என்ன பண்றது? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை என்ஜாய் பண்ணி ஆகணும் அம்மா. ஏய், எழுந்துரு. வா 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 வா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் போயிடலாம். வா வா, எழுந்துருச்சு. வா வா வா, எழுந்துரு. இரு இரு, கத்தாத 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 கத்தாத. நீ லக்ஷ்மியோட வீட்டில் இருந்து சாக்ஷியை உன்னோட ஆட்டோவில் ஏற்றினல, அவள் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக. அதில் சாக்ஷி தன்னோட வீடு போய் சேரவே இல்லை. ஏன் சார்? அது வந்து போகிற வழியில் ஏதாவது தாக்குதல் நடந்திருக்கலாம்ல. என்ன தாக்குதல்? சார், ரஷ்மியோட வீட்டில் இருந்து நாங்கள் ஆட்டோவில் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டே தான் இருந்தோம். எதுக்கு வண்டியை எப்படி பிளாக் பண்ணுறீங்க? வேண்டாம், சொன்னா கேளு. சார், நான் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அங்கே இருந்த 3 பேருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. என்னுடைய பர்ஸ், மொபைல், பணம் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஆட்டோ கூட நல்லா தான் சார் இருந்துச்சு. ஆனால் நான் பார்க்கும்போது சாக்ஷி மட்டும் வண்டியில் இல்லை சார். நான் நினச்சேன் சாக்ஷிக்கு மயக்கம் தெளிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு. அங்கேருந்து நானும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார். சாக்ஷி போய் சேர்ந்தாலா இல்லையா அது எதுவுமே நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல? இல்லை சார், அப்படி இல்லை சார். அது முயற்சி பண்ணாமலாம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாக்ஷிக்கு ஃபோன் பண்ணேன் சார். அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அவள் வீட்டுக்கெலாம் என்னால் போக முடியாது சார். ஒருவேளை சாக்ஷியோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் சார். நான் ஒரு ஆட்டோ டிரைவரு, அதனால தான் சார். ஆனால் அதுக்காக நான் எதுவும் பண்ணலன்னு நினைக்காதீங்க சார். நான் உடனே அவளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினேன் சார். ஆனால் அவகிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வரல சார். சாக்ஷி ஃபோன் பார்க்கவே இல்லை சார். நீ தானே சொன்ன எவனோ ஒருத்தன்
உன் மேல பயங்கரமா தாக்குதல் பண்ணானே. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அடிப்பட்ட அடையாளமே இல்லையே. சார் அது வந்து பெரிய காயம்லாம் இல்லை சார், கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அவ்வளோதான். இப்போ அதுவும் சரியாயிடுச்சு சார், லைட்டாக வலி இருக்கு அவ்வளோதான். சரி, நீ சொன்னதை இப்போ நாங்கள் அப்படியே நம்பிட்டோன்னு வச்சுக்கோயேன். அப்போ நீ ஏதாவது ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பல, அவனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது பைக்கோட கலர், நம்பர் பிளேட், ஏதாவது ஒன்னையாச்சும் நீ நோட்டீஸ் பண்ணியிருப்பல்ல? இல்லை உன்னோட ஞாபக சக்தியும் சேர்ந்து போயிடுச்சா? சார் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். அடி ஞாபகப்படுத்தவா? சார் 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 அது சார் சார் கொஞ்சம் 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 ஞாபகம் இருக்குது சார். 2 பைக்கில் வந்தாங்க சார். ஃபஸ்ட்டு ஒரு பைக்கில் வந்து 2 பேர் உட்காந்துருந்தாங்க சார். எந்த வண்டியில் 2 பேர் இருந்தாங்களோ அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டு கடைசி நம்பர் 5ன்னு எழுதி இருந்துச்சு, பெருசாக எழுதி இருந்தது. அப்புறம் இன்னொரு மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருந்தான். அந்த வண்டியோட கலர் சில்வர் கிரே. ஆமாம் அதே தான். அது ரொம்ப வெயிட்டான வண்டி சார், பெரிய வண்டி. அது வந்து கரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே சார், புது மாடல் வண்டி, க்ரூஸ் பைக். ஆமாம் சார், எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்கு. அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கா? நீ சாட்சியை கொன்னு போட்டு இருக்க, எரிச்சு தள்ளி இருக்க, எங்ககிட்ட வந்து அடிபட்டுச்சுன்னு கதை விடுறியா? நீ சொன்னதை நாங்கள் அப்படியே நம்புவோம் நினைச்சியா? சார் சாட்சியை நான் நேசிச்சேன் சார். பொய் சொல்றாடா நீ. சாட்சி கடைசியா உன்னதான் பார்த்திருக்கா. அதுக்கப்புறம் சாட்சி காணாம போயிருக்கா. அவளை தேடி கண்டுபிடிக்காம நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்க. வீட்டுக்கு போய் மெசேஜ் வேற அனுப்புனியா? சார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லை சார். இவனை உள்ள கூட்டிட்டு போ. சார் 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 நம்புங்க சார், சாட்சி நான் ரொம்ப நேசிக்கிறேன் சார். சார் நான் எதை தப்பு பண்ணல, நம்புங்க சார். சார் நம்புங்க சார். மிஸ்ரா, அந்த 3 பேரை முதல்ல ட்ரேஸ் பண்ண. சில்வர் கிரே கலர் பைக், அப்புறம் அந்த நம்பர் பிளேட், அதோட கடைசி நம்பர் 5ன்னு பெருசா இருந்திருக்கு. அந்த 3 பேரும் யாருன்னு பாரு. அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் லொகேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண. அம்மா தண்ணி வேணும், எனக்கு தாகமா இருக்கு. நீ எங்கம்மா இருக்க? மாடியில நான் துணி காய போட்டுட்டு இருக்கேன்டா. பானையில தண்ணி இருக்கு, கிளாஸ் எடுத்து நீயே குடி. ஏய் எழுந்துரு, அட எழுந்துரு, எனக்கு இப்போ தாகமா இருக்கு, தண்ணி வேணும், தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் எழுந்துரு. எழுந்திருக்க மாட்டியா? இருடி, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. சார், எந்த பொண்ணோட பாடி நமக்கு கிடைச்சதோ அதோட டிஎன்ஏ வினிதா டாக்கூரோட மேட்ச் ஆயிருக்கு. அந்த பாடி ரஷ்மி டாக்கூரோடது. வாட்? ரஷ்மி டாக்கூர்? மிஸ்ரா, இந்த கேஸ் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கு. நாம நினைச்சோம் பிரகாஷ் தான் சாட்சியை கொண்டு எரிச்சிட்டானே, ஆனால் அது ரஷ்மி டாக்கூர்னு ஆயிடுச்சு. அப்படின்னா சாட்சி உயிரோட தான் இருக்கா. நம்ம சீக்கிரமா சாட்சியை கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா அவளுக்கும் இதே மாதிரி ஏதாவது விபரீதம் ஆயிடும். உடனே லக்ஷ்மி டாக்கூரோட அம்மா வினிதா டாக்கூருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார். சார், ரஷ்மியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அவளுக்கு மரணம் தலையில் அடிப்பட்டதுனால ஏற்பட்டிருக்கு. சார், இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அவங்க செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க யார் கூட செக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. ஏய் எழுந்துரு, என் காலை அமுக்கி விடு. என் காலை அமுக்கி விட மாட்டியா? என் காலை அமுக்கி விடு. எங்க அம்மா எங்க அப்பாவோட காலை அமுக்கி விடுற மாதிரி நீயும் பண்ணி விடு. காலை அமுக்கி விடு. வா, அமுக்கி விடு. இல்லைன்னா அடி பின்னி எடுத்துருவேன். எங்க அப்பா எங்க அம்மா அடிக்கிற மாதிரி அடி பின்னி எடுத்துருவேன். நீ காலை அமுக்க மாட்டியா? செய்ய மாட்டியா? நீ செய்ய மாட்டே. அம்மா அம்மா. அம்மா, என்னடா ஆச்சு? அவ கையை பிடிச்சி கடிச்சிட்டாம்மா. வலிக்குதுமா. அவ கொஞ்சம் கூட நல்லவல்ல, எப்படி அழுத்தமா கடிச்சிருக்கா பாரு. அவளை இந்த வீட்டுல தங்க வைக்க கூடாது, எங்கேயாவது துரத்தி விட்டுடலாம். இல்ல, அந்த தேவதை எங்கேயும் போக மாட்டா. தேவதை எங்கேயாவது போயிட்டானா அப்ப நான் யாரு கூட ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணுவேன். இல்லப்பா, அவ எங்கேயும் போக மாட்டா. பிடிவாதம் பிடிக்காத. பாரு எப்படி கடிச்சு வச்சிருக்கா. அவ மறுபடியும் உன்னை கடிச்சாள்னா என்ன பண்றது? அழுதுகிட்டே இருப்பியா? சொல்லு, அழுதுகிட்டே இருப்பியா? நான் அவளுக்கு டிராஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அவ டிராஃபி சாப்பிடுவாள், அப்புறம் அவ என்ன கடிக்கவே மாட்டாள். அம்மா 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 அம்மா, எனக்கு பணம் கொடு, நான் டிராஃபி வாங்கணும். பணம் கொடுமா, பணம் கொடு, நான் டிராஃபி வாங்கணும், பணம் கொடுமா.
நான் இப்போவே போய் டிராஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பதான் அவன் என்னை கடிக்க மாட்டா. நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். இவளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்போ ஒழுங்கு மரியாதையா சொல்லு, லக்ஷ்மி டாக்கூரை எதுக்கு கொலை பண்ண? ஏன்னா ரஷ்மி டாக்கூரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவ சாகிறதுக்கு முன்னாடி அவ கூட செக்ஸ் வச்சிருக்காங்க. சொல்றேன், பலாத்காரம் பண்ணல, நீ அவளை ரேப் பண்ணல. சார் எங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்கு சார், புரிஞ்சுதா? எங்களுக்கு நடுவில் செக்ஸ் நடக்கும் சார். சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், எப்பவுமே நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை சார், நான் ரேப் பண்ணதே கிடையாது சார். சார் ஆனால் அவசர அவசரமா செக்ஸ் பண்ணோம், அப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன் சார். எங்க போன? அங்கிருந்து தான். இப்ப ஞாபகம் வந்துச்சா? மேகா, நான் மேகாவை பார்க்க போனேன் சார். யார் அது மேகா? சார் அவ பக்கத்து கிராமத்துல இருக்கா. எனக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா சார். ஓ, அப்போ அதுதான் விஷயமா? ஏன்னா ரஷ்மிக்கு மேகா பத்தின விஷயம் தெரிய வந்ததும் உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. பிரச்சனை வேணான்னு நீ அவளை கொன்னுட்ட, சடலத்தை டிஸ்போஸ் பண்ணிட்ட. உன்னுடைய மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அது அந்த இடத்துல தான் காட்டுது. எங்க ரஷ்மியோட பாடி இருந்ததோ அந்த இடத்துல இருந்து. சார் நான் அந்த பக்கமா தான் சார் போய்கிட்டு இருந்தேன் சார். அங்கதான் உங்களுக்கு ரஷ்மியோட சடலம் கிடைச்சிருக்கு. சிங், இவனுக்கு நீ விருந்து வை. சார் 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 நான் சொல்றது கேளுங்க சார். ரஷ்மியோட கொலை, சாக்ஷி காணாம போனது, அவங்க பொய் சொன்னதுக்கான வந்த பின்விளைவா? இதுல யாரு உண்மை சொல்றாங்க, யாரு பொய் சொல்றாங்க, அதை போலீஸால இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா சாக்ஷி விஷயத்துல என்ன ஆச்சு? அவ எங்க போனா? பிரகாஷ் சாக்ஷிய கடைசியா உயிரோட பார்த்திருக்கான். ஆனா அவன் சொன்ன அந்த கதை கூட நம்புற மாதிரியே இல்ல. நிஜமாவே பிரகாஷ் தலையில பைக்ல வந்த 3 பேரும் தாக்குதல் பண்ணாங்களா? அப்படின்னா சாக்ஷி எங்க போனா? அவன் மனநல சரியில்லாத அந்த பையன் கிட்ட எப்படி போய் சேர்ந்தா? அந்த உண்மையை தெரிஞ்சுக்க போலீஸ் பிரகாஷோட ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பைக்ல வந்து அட்டாக் பண்ணவங்கள தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என் தேவதைக்கு டிராஃபி கொண்டு வந்து கொடுப்பேன்ல, ஃபர்ஸ்ட் நைட் பண்ண வேணான்னு என்ன சொல்லவே மாட்டா. ஏய் வாடா, சும்மா வளரிக்கிட்டு தேவதை ஃபர்ஸ்ட் நைட்டு அது இதுன்னு. உனக்கு எந்த தேவதரா கிடைச்சா? நிஜமாதான், அவதான் என் தேவதை. நாங்கள் தினமும் ஃபர்ஸ்ட் நைட்டை என்ஜாய் பண்ணுறோம். அதுவும் தீரஜ், நீ என்ன தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்காஹா? அப்புறம் இல்ல நீ இங்க இருந்துட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியா? உங்க அம்மாட்ட சொல்லவா? அத்தை, நான் எதுவும் கேட்கல, அவனாதான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். தீரஜ், இப்படி தப்பு தப்பாலாம் பேசிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி பொய் சொல்லவும் கூடாது. நான் ஒன்றும் பொய் சொல்லல, நான் உண்மையை தான் சொல்றேன். அவன் என் பொண்டாட்டி. நான் தினமும் அவன் கூட ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்க, கோபத்தில் அவன் என்னை கடிச்சிட்டா. அவன் என்னை கடிச்சிட்டான்னு எங்க அம்மா கிட்ட நான் சொன்னதும் அம்மா சொன்னா மோசமானவன்னு அவளை அடிச்சு விரட்டிடலான்னு சொன்னாங்க. நான் போய் டிராஃபியை கொடுக்குறேன். மிஸ்ரா, சார் எல்லா இடத்துலயும் போய் தேடி பாருங்க. என்ன சார் பண்றீங்க? சார் என்னாச்சு சார்? நீ வாமா. மிஸ்ரா, சாக்ஷி, சாக்ஷி, நீ நல்லா தானே இருக்க? ஸ்மிதா, உடனே இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்க. அம்மா, என்னுடைய தேவதை, தடுத்து நிறுத்துமா. அம்மா சொல்லுங்க, என்னுடைய தேவதை. சும்மா இருடா. அம்மா, அவன் என்னுடைய தேவதை. சார், வீட்டுக்கு பின்னாடி இந்த ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. மிஸ்ரா, ட்ரெஸ்ஸை உடனே ஃபாரன்சிக் அனுப்பி வை. இந்த அம்மாவும் பிள்ளையையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. சார் என்ன சொல்றீங்க? சார் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். அந்த பொண்ணு பசி தாங்க முடியாம எங்க வீடு தேடி வந்தா. நாங்க அவ தங்கறதுக்கு எங்க வீட கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம். ஆனா அவளோட பார்வை என் பையன் தீரஜ் மேல இருந்தது. நான் அவளை வீட்ல இருந்து அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்ற? நீ பாட்டுக்கு சும்மா சும்மா போய் சொல்ற. சார், எங்க அம்மா போய் சொல்றாங்க, மறந்துட்டாங்க. எனக்கு அவ என்னுடைய தேவதை. ஆனா நான் வழியில தான் பார்த்தேன். அவ வாய மூடுற. ஒரு நிமிஷம் கத்தாத. அட, நீ எதுக்குப்பா பயப்படுற? அம்மாவை தான் திட்டின, உன்னை திட்டலப்பா. நீ வா. நீரஜ், நீ ரொம்ப நல்ல பையன்ல. நீங்க இருங்க. உனக்கு அந்த தேவதை எங்க கிடைச்சாப்பா? உனக்கு தேவதையை பார்க்கணும்ல. அந்த தேவதை எனக்கு
அது அங்க போற வழியில தான் பார்த்தேன். அங்க நான் விளையாட போவேன், அங்கதான் நான் பார்த்தேன். என்னுடைய வண்டி ஓடட்டும், டிக் 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 ஓடட்டும், டிக் 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 டிக். ஒரு நிமிஷம் வண்டி இங்கே நிக்கட்டும். பட்டுடுச்சு. தேவதை, என்னோட தேவதை. என்ன மன்னிச்சிடுங்க சார், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சார். என் புள்ள ஒரு அப்பாவி சார். அவன் அடம் பிடிச்சான் சார். அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேனா சார். அதுக்கப்புறமா இவன் அவளை தூக்கிட்டு வந்துட்டான். நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அவனுக்கு தான் ஒண்ணுமே புரியாதுல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளுக்கு அவனை பிடிக்கலன்னதும் அவளை விரட்டிடலான்னு நினைச்சேன். அவ ஒன்றும் பொம்மை இல்லை. பிள்ளைய பத்தி யோசிக்கிறல்ல, அந்த அப்பாவி பொண்ணை பத்தி யோசிச்சியா நீ? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அவ வாழ்க்கைய நாசமா போச்சு. உன் மேல கேஸ் போடுறேன் பாரு. ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணதுக்காக, கிட்னாப்பிங், பொய்யான கல்யாணம் பண்ணி வச்சு குற்றத்துக்காக. இல்ல சார், இல்ல சார். சார் சார் விட்டுருங்க சார். நான் இதெல்லாம் என் பிள்ளைக்காக தான் சார் செஞ்சேன். என் புள்ள ஆசைப்பட்டேன் தான் சார் செஞ்சு. அம்மாவை எங்க கூட்டிட்டு போறாங்க அவங்க? அம்மா 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 அம்மாவை எங்க? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ தேவதையை பார்க்கணும்ல. அவ ரொம்ப அழகா இருப்பா. அவ எங்க இருப்பான்னு தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. எங்க? நீ அவளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அவ அந்த இடத்துக்கே போயிட்டா. எனக்கு அப்பவே தெரியும் ஏதாவது நடக்கும்னு. உனக்கு அதை பத்தி தெரியுமா? நீ அவளை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தேன்னு? நான் எங்க இருந்து தூக்கிட்டு வந்தேன்? எனக்கு தெரியும். தேவதை அங்க நான் விளையாட போற இடத்துல தான் இருந்தா. இப்ப என்ன? எனக்கு தெரியும். அப்போ எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? நாங்க தேவதையை சமாதானப்படுத்துறோம். உங்ககிட்ட நாங்க கூட்டிட்டு வரோம். உண்மையாவா? அப்ப வா போலாம். வா போலாம் போலாம். வண்டியில கூட்டிட்டு போவீங்களே? வண்டியில தான் கூட்டிட்டு போறோம். சார் நான் டாக்டர்கிட்ட பேசினேன் சார். அவங்க சொல்றாங்க சாக்ஷி உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமா அபின் கிடைச்சிருக்கான். அது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தான் அவ புடியில இருந்து தப்பிச்சு போக மாட்டான். பார்த்த வரைக்கும் அப்படிதான் தோணுது சார். டாக்டர் இன்னொரு விஷயம் சொன்னாரு. சாக்ஷிக்கு தலைக்கு பின்னாடி ராடாவில் அடிச்சிருக்காங்க போல இருக்கு. கடந்த சில நாள் அவளை பலமுறை ரேப் பண்ணிருக்காங்க, பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அந்த ரேபிஸ்ட் வேற யாரும் இல்லை. எந்த இடம்ப்பா? உள்ள 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 உள்ள. இங்கதான் 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 இங்கதான். நிறுத்து. அது வந்து உனக்கு அவ எங்க கிடைச்சாப்பா? இங்கதான் 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 இங்கதான். இங்க இல்ல இங்க இல்ல இங்க. அது அங்கதான் தேவதை. எனக்கு அங்கதான் கிடைச்சா. அங்கதான் தேவதை. ரத்தக்கரை படைஞ்சிருக்கு மிஸ்ரா. அக்கம் பக்கம் ஏரியா மொத்தத்தையும் செக் பண்ணுங்க. சார் அந்த பக்கம் பாருங்க. தேவதை தேவதை என்னோட தேவதை கிடைச்சா சார். இந்த ராடு கிடைச்சிருக்கு பாருங்க. ரத்தக்கார படிஞ்சிருக்கு. இந்த ராட்ல தான் அவங்க சாட்சி அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ராடை ஃபாரன்சிக் அனுப்பி வச்சிரு. அதுல இருந்து கிடைக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தீரஜ் பிரகாஷ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் பண்ணி பாரு. அநேகமா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அன்னைக்கு ரஷ்மி வீட்டில் என்ன நடந்துச்சு? இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஆட்டோல என்ன நடந்துச்சு? அதை பத்தின எந்த தகவலும் நமக்கு இல்லை. விட்டுருங்க விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. அம்மாடி சாக்ஷி, நான் உன் அம்மாமா. எனக்கு தெரியுதா? நான் தான் உன் அம்மா. உனக்கு எதுவும் ஆகாது. நான் உன் கூடவே இருப்பேன். எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. என்ன பல தடவை பலாத்காரம் பண்ணிட்டாங்கம்மா. உன்னால வலி தாங்க முடியல. உன் கூடவே தான் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேம்மா. நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன்.
சாக்ஷி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? யார் உன்னை அட்டாக் பண்ணது? யார் அவன்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுமா, யார் உனக்கு இதை பண்ணது? யார் அந்த ராட்சசன்? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. எனக்கு எதுவுமே தெளிவா தெரியல. சார் அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக சான்ஸ் இருக்கு. எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. மிஸ்ரா, சாக்ஷியோட ட்ரெஸ்ஸு அந்த ராட்லேருந்து எதுவும் நமக்கு கிடைக்காம இருக்காது. ஃபாரன்சிக் ஆளுங்கிட்ட இருந்து இமீடியட்டாக ரிப்போர்ட்டை கேளு. அப்புறம் அந்த பைக்கு யாரோடையதுன்னு செக் பண்ணு. சார். சரி அக்ஷய், ஒரு விஷயம் சொல்லு. உன்னுடைய சில்வர் கிரே கலர் க்ரூஸ் பைக் கிரைம் சீனில் பார்த்துருக்காங்க, சொல்லு. சார் அன்னைக்கு நாள் முழுக்க நான் வினிதா மேடம் கூட ரேலியில் தான் இருந்தேன். சாயங்காலம் தான் அவங்க கூட திரும்ப நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு விஷயம் சொல்லு, உன்னுடைய பைக் தானா ஓடுமா என்ன? இல்லை சார், என்னோட பைக்கை நான் அன்றைக்கி சர்வீஸ்க்காக விட்டுருந்தேன். அன்றைக்கி காலையில் தான் நான் சர்வீஸ் சென்டருக்கு போனேன். நான் அதை ஓட்டி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் சரி பண்ணலன்னு தோணுச்சு. அதனால் மறுபடியும் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் விடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ரேலிக்கு போக டைம் ஆயிடுச்சு. அதனால் பைக்கை நான் மேடம் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் நாள் முழுக்க நான் மேடம் கூட ரேலிலே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரஷ்மி ஆளை காணும்னு. அப்போ தான் டெட் பாடி கிடச்சிது. அந்த விஷயமா அப்புறமா அங்கே இங்கே ஓடிட்டு இருந்தேன். நான் பைக்கை பற்றின விஷயத்த மறந்தே போயிட்டேன். அப்புறம் நான் தொடவே இல்லை. பைக் இப்போ கூட மேடம் வீட்டில் தான் இருக்குது. மிஸ்ரா, இவனோட பைக்கை சீஸ் பண்ண. சர்வீஸ் சென்டர் கதை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு செக் பண்ண. சார் ஆக்சுவலி சர்வீஸ் சென்டரோட கதை உண்மைதான் சார். சார் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? சார் சர்வீஸ் சென்டருக்கும் வினிதா மேடம் வீட்டுக்கும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் சர்வீஸ் சென்டரில் பைக்கோட கிலோமீட்டரை நோட் பண்ணாங்கல்ல, அப்புறம் வினிதா மேடம் வீட்டில் இருக்கிற பைக்கோட கிலோமீட்டர் நோட் பண்ணோம்ல, அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பைக்கு 17 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதாவது 15 கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்கு. பிரகாஷ் சொல்கிறான்ல, ஒருவேளை அதை நாம் உண்மைன்னு நம்பிட்டா கூட வினிதா வீட்டில் இருந்து பிரகாஷ் அட்டாக் பண்ண இடம் இருக்குல்ல, மொத்தம் 10 கிலோமீட்டர் தான் ஆச்சு. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா சர்வீஸ் சென்டர்லேருந்து வினிதா மேடம் வீடு 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அப்போது 12 கிலோமீட்டர். அப்போது மீதி இருக்கிற 5 கிலோமீட்டர் எப்படி ஓடி இருக்கு? அப்போது அந்த 5 கிலோமீட்டருக்கு பைக்கை யார் ஓட்டியிருப்பா? சார் அந்த மெட்டல் ராட்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சதுல அது தீரஜ் அப்புறம் பிரகாஷோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகல சார். சார் இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட். சார் சாக்ஷியோட ட்ரெஸ்ஸில் 2 பேரோட சீமெண்ட் ட்ரேசஸ் கிடச்சிருக்கு. ரேப்பை ஒரு ஆள் இல்லை, 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மிஸ்ரா, ஒரு வேலை செய். சாக்ஷியோட ட்ரெஸ்லேருந்து சிமெண்டோட சாம்பிள் கிடைச்சதுல அந்த தீரஜ், பிரகாஷ், அர்ஜுன் இவங்க 3 பேர் தான் சிமெண்ட்ஸோட மேட்ச் பண்ணிப்பாரு. அப்புறம் ரிப்போர்ட் அர்ஜென்ட்டாக வேணும்னு கேளு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சொல்லுங்க. ரஷ்மி சார், என் பொண்ணு சாக்ஷிக்கு என்னாச்சின்னு பாருங்க. ஒண்ணுமே புரியல. மயக்கத்திலே ஏதோ உளறிக்கிட்டே இருக்கா. என்ன விட்டுரு ரஷ்மி, என்னை காப்பாத்து. வேண்டாம் ரஷ்மி, என்னை காப்பாத்து. காப்பாத்து. என்ன விட்டுரு. இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ரஷ்மி என்னை காப்பாத்து. மிஸ்ரா, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமா? சாக்ஷிக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கும் போது ரஷ்மி அங்கதான் இருந்தாளா என்ன? சாக்ஷி மயக்க நிலைமையில உளர்ன விஷயங்கள். பிரகாஷோட மோட்டார் சைக்கிள் 17 கிலோமீட்டர் ஓடுனது. பிரகாஷ் சாக்ஷிய ரஷ்மியோட வீட்ல இருந்து மயக்க நிலைமையில கூட்டிட்டு போனது. போலீஸ் பிரகாஷோட ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் செக் பண்ணிருக்காங்க. அந்த 4 பைக்ஸையும் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அந்த நம்பரோட கடைசி டிஜிட் 5. அன்னைக்கு அந்த நேரத்துல கிரைம் சீன் கிட்ட இருந்த பைக். அதுல 4ல 3 பைக்ஸ் மிடில் ஈஸ்டோட நேம்ல தான் இருந்தது. அவங்க இன்னசென்ட்ன்றது எவிடன்ஸை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா 4வது பைக் துஷார் யாதவோட பையன் பேர்ல இருந்திருக்கு. போலீஸ் இந்த கேஸுக்கும் துஷார் யாதவுக்குமான கனெக்ஷனை செக் பண்ணாங்க. அர்ஜுன், சச்சின், பிரகாஷோட கனெக்ஷனையும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சாக்ஷியோட ட்ரெஸ்ல இருந்து கிடைச்ச செமன் சாம்பிள்ஸோட டிஎன்ஏ ரிப்போர்ட் அவங்கள ஒரு நிமிஷம் நிலக்குலைய வச்சிருச்சு. ட்ரெஸ்ல இருந்து கிடைச்ச செமன் அர்ஜுன், பிரகாஷ், தீரஜ் யாரோடதுமே இல்லை. அப்ப அந்த 2 பேரு யாரு? ரஷ்மி, என்னை காப்பாத்து. சாக்ஷி மயக்க நிலைமையில திரும்ப பேசின வார்த்தைகளை பேஸ் பண்ணி போலீஸ் 3 சஸ்பெக்ட்ஸான அர்ஜுன், சச்சின், பிரகாஷோட வீட்டை சர்ச் பண்ணாங்க. சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க.
காஞ்சி போன ரத்தத்தோட அடையாளம். மிஸ்ரா, ஃபோரன்சிக் ஆளுக்கு கால் பண்ண. சார். சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி பார்த்தா வனிதா மேடம் வீட்டில் கிடைச்ச பிளட்டோட ட்ரேசஸ் அது ரஷ்மியோடது. அப்படின்னா ரஷ்மியோட தலையில் அடிபட்டது லக்ஷ்மியோட வீட்டில் தான் நடந்திருக்கா? யார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா? சச்சின் இல்லை அர்ஜுனா? ஆனால் அர்ஜுன் எதுக்காக அப்படி பண்ணணும்? தன்னோட சகோதரி எதுக்கு கொல்லணும்? சார், ராட்லேருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட ரிப்போர்ட். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் லொகேஷன், பிளட் சாம்பிள்ஸ், சாக்ஷியோட ட்ரெஸ்லேருந்து கிடைச்ச சாமன் சாம்பிள், சொல்ல போனால் அந்த ராட், அதால தானே சாக்ஷியோட தலையில் அடிச்சிருக்கீங்க. எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட தான் இருக்கு. உங்க அத்தனை பேரையும் ரொம்ப வருஷத்துக்கு உள்ள தூக்கி போட்டுருவேன். இருந்தாலும் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் இதை எதுக்காக செஞ்சீங்க? எப்படி செஞ்சீங்க? சார், எங்களுக்கு இது புரியவே இல்லை. நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்கன்னே தெரியல. எதை நிரூபிக்க விரும்புறீங்க சார்? எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், நாங்கள் எதுவும் பண்ணலை. இவனுங்க தலைவர் கூட இருக்கோன்ற திமிரில் பேசுறாங்க. பொலிட்டீஷியனோட புள்ள தானே, அதனால இவனுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்கிறான். இருக்கலாம், ஆனால் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. 5-6 நாளில் உங்களை தூக்கிடுறான் பாரு. ஆனால் நீங்கள் 2 பேரும் வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. அதை உறுதியாக சொல்கிறேன். செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் தண்டனையை குறைக்க ட்ரை பண்ணுறேன். சார், இது எல்லாமே இந்த அர்ஜுனோட பிளான் தான் சார். எனக்கும் மகேந்திரனுக்கும் கால் பண்ணி சொன்னான், சாக்ஷி கூட செக்ஸ் வச்சுக்கலான்னு. இவன் தான் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான் சார். வாய மூடுறா. என்னடா உளறிட்டு இருக்கிற? இரு, என்ன உண்மையை சொல்ல விடு. இவன் தான் சார் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். நான் உடனே எங்க பைக்ல அவனை கூட்டிட்டு நேரம் இவன் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ரஷ்மி சாக்ஷியோட மொபைல் நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்டா இப்படி பண்ண? அந்த பொண்ணு அந்த ஆட்டோக்காரன் கூட சுற்றிட்டு இருந்தா. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா சார். அந்த ஆட்டோக்காரன் கூட போயிட்டா. எங்களை வேணாம்னு சொல்லிட்டா. சாக்ஷி, நீயும் என்ன... அர்ஜுன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன். அதான் என்னால் பொறுத்துக்க முடியல. நாங்கள் பழி வாங்கணும்னு நினச்சோம். உன்னெல்லாம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்டா. நீ எல்லாம் மனித பிறவிதான், ஆனால் மனுஷன் இல்லை. ஒரு பொண்ணு உன்னை காதலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸு கூட போய் ரேப் பண்ணிடுவா நீ? இல்லை, அவள் வேண்டான்னு சொன்னதும் நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தா அவள் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. அப்போது நான் என்ன நினச்சேன்னா, மறுபடியும் ஒரு வாட்டி பேசலாம்னு நினச்சேன். சாக்ஷி, அது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, நீ அதை பற்றி கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு தான் பாரு. அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன் எப்படி உன்னை சந்தோஷமாக வச்சுப்பான்? உன் லைஃப் செட்டில் ஆகாது. நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன் சாக்ஷி. அந்த ஆட்டோக்கார உன்னை விட 100 மடங்கு நல்லவன். உன்னை மாதிரி பொண்ணுங்க கிட்ட காதல் கத்திரிக்கான்னு சொல்லி மோசம் பண்ணுறவன் கிடையாது. புரிஞ்சுதா? அவனை இன்னொரு தடவை நீ என்னை தொட்ட பிரகாஷ் கிட்ட சொல்லுவேன், அவ்வளோதான். நீ அதாவது நீ என்னை இப்போ மிரட்டிட்டு இருக்கியா? அதுவும் அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரனை வச்சு? ஆமாம், அவன் ஆட்டோ டிரைவர் தான். ஆனால் அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவன் ஒன்றும் உன்ன மாதிரி அம்மா சொத்துல வாடுற தண்ட சோறு இல்லை. 4 காசு சம்பாதிக்க வக்கு இல்லை. ஏய், என் தகுதி என்னன்னு உனக்கு காட்டவா? நான் யாரு என்னன்றதை அவளுக்கு தெளிவாக காட்டிட்டேன் சார். அப்போ இதுதான் மிஸ்ரா அந்த 5 கிலோமீட்டரோட விஷயம். அந்த 15ல இருந்து மிஸ் ஆன 5 கிலோமீட்டர் இருக்குல்ல, தான் தங்கச்சியோட சடலத்தை டிஸ்போஸ் பண்ண யூஸ் பண்ணியிருக்கான். சார், நான் சாட்சியை கொள்ள விரும்பல. அவள் தப்பிச்சிட்டா. ரஷ்மி தவறுதலாக இறந்துட்டா. சொந்த தங்கச்சியை கொண்டுட்ட. அவ ஃப்ரெண்டு சாக்ஷியை இந்த பொறுக்கிங்க 2 பேரை விட்டு ரேப் பண்ண வச்சிருக்க. மிஸ்ரா, இவங்க மேல அப்படி ஒரு சார்ஜஸை போடு. இவெல்லாம் சாகர வரைக்கும் வெளி உலகத்தை பார்க்கவே கூடாது. 22 வயசான அர்ஜுன் தான் தங்கச்சியோட ஃப்ரெண்டை கேங் ரேப் பண்ண வச்சிருக்கான். தவறுதலா இருந்தாலும் தன்னோட தங்கச்சியை கொண்டுட்டான். இந்த மாதிரி நினைப்பெல்லாம் எங்கிருந்து வருது? யாராவது அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களே மொத்தமா அழிச்சிருவீங்களா நீங்க? அந்த காரணங்களை டீப்பா சர்ச் பண்ணணும். ஏன்னா வாலிப வயசு பசங்க இந்த மாதிரி குற்றங்களை செய்ய இனிமே நினைச்சே பார்க்க கூடாது. அப்பதான் நாம நல்ல ஒரு சமுதாயத்தையும் நல்ல ஒரு நாட்டையும் உருவாக்க முடியும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட அடுத்த எபிசோட்ல இன்னொரு கேஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கோங்க. அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.